பொன்னியின் செல்வன் படம் வந்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் பொன்னியின் செல்வன் நாவல் படிக்கிறது, அந்த நாவல் விஷயங்கள் தேடுறது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பீங்க. அந்த வரிசையில பொன்னியின் செல்வன் பாத்தீங்கன்னா 80% புனைவர்களும் 20% உண்மை எடுத்து எழுதியிருப்பாங்க. ஆனா உரையார் அப்படி கிடையாது. முழுக்க முழுக்க 100% உண்மையா பாலகுமாரன் ஐயா அங்கேயே போய் தஞ்சாவூர் ரிசர்ச் பண்ணி பல விஷயங்களை தேடி தந்தது. எப்படி அந்த கோவில் கட்டுமானம் நடந்தது, அதாவது ராஜராஜ சோழன் பதவியேற்றதுக்கு அப்புறம் அவர் எப்படி அந்த கோவில் கட்டுமானம் பண்ணினாருங்கிறது முழு வரலாறையும் 6 வால்யூம்ல இந்த புக்ல நீங்க படிக்கலாம். யாரெல்லாம் பொன்னியின் செல்வன் படிச்சு முடிச்சிட்டீங்களோ அவங்க அடுத்து படிக்க வேண்டியனாலும் உரையார். சரி, ராஜராஜ சோழனை பத்தி படிச்சுட்டாங்க, ஆனா அவர் பையன் தானே கங்கை வரைக்கும் போய் கங்கை வரைக்கும் அங்க ஆட்சி புரிஞ்சாரு, அதுக்கப்புறம் இங்கிட்டு கம்போடியா வரைக்கும் போனாரு அப்படின்னா அவரை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கங்கை கொண்ட சோழர்கள் அதே நதியை கொண்டு வந்து இங்க கங்கை கொண்ட சோழபுரம் ஒரு கோவிலையும் இருக்கிறாரு. அவருடைய வரலாறையும் பாலகுமாரன் எழுதியிருக்காரு. அந்த புத்தகம் தான் இது.